சமீபத்தில் பாசிமணி விற்கிறவங்க நிறைய பேர் எங்களை தியேட்டரில் படம் பார்க்க விட மாட்டுறாங்க. மால்ஸ்குள்ளலாம் நாங்கள் போனதே இல்லை. அந்த பக்கம் போனாலே எங்களை விரட்டி விட்டுருவாங்க. ஹோட்டலுக்குள்ளே உட்காந்து சாப்பிட விட மாட்டாங்க. பார்சல் மட்டும்தான் கொடுப்பாங்க. டீ கடைகளில் எல்லாருக்கும் கண்ணாடி டம்ளர் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு மட்டும் பேப்பர் கிளாஸ் கொடுப்பாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய வீடியோஸும் பார்த்துருப்போம். ஒரு சிலர் எப்போவும் அவங்க எந்த ஒரு உடையில் இருப்பாங்களோ அதே உடையோட ஏதாவது ஹோட்டல்ஸ்குள்ளேயோ இல்லை மால்ஸ்குள்ளேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு அனுமதிங்கிறது மறுக்கப்பட்டுரும். அதற்கப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக கூட்டு போயிட்டு அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவங்களுக்கு வரவேற்பு ஒரு ராஜ மரியாதைலாம் கொடுத்து பயங்கரமாக அவங்கள செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணுறதையும் அதுக்கு மக்கள் பேராதரவு கொடுக்கறதையும் பார்த்துருப்போம். ஆனால் இது சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? எத்தனை பேர் இவர் மாதிரியே ஹோட்டல்ஸ்குள்ளேயும் மால்ஸ்குள்ளேயும் அல்லது பொது இடம் எதுவாக இருந்தாலும் சரி இப்படியான ஆட்களை உள்ளே விடுறதுக்கு அனுமதிக்காததை இந்த ஒரு செயல் எப்படி மாற்றும்? ஆனால் இப்போ இன்டர்நெட்டில் வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. அதில் அந்த ஒரு நபர் செய்யக்கூடிய அதே வேலையை ஒரு கடை உரிமையாளரும் செய்யறதுக்கு முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்றம்ங்கிறது நடக்கும். இதே மாதிரி தான் பாசிமணி விற்கிற ஒரு நபர் அந்த வழியாக போகும்போது சாப்பிட்றதுக்கு உதவின்னு கேட்டாரா இல்லை சாப்பாடு வாங்கி தர சொல்லி கேட்டாரா? அவருக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலில் அனுமதி மறுக்கப்பட்டதானலாம் தெரியல. ஆனால் உதவி கேட்டதும் அந்த இளைஞர் அவரை நேராக கூட்டிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறாரு. வழக்கம் போல் அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது, இவங்க உள்ளே வர்றதுக்கான பர்மிஷன் கிடையாது, எதுவாக இருந்தாலும் பார்சல் வாங்கி கொடுத்து அனுப்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பதிலுக்கு அந்த நபர், இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே என் கடை இருக்குது, இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கடையோட ஓனர்னா என்னோட கடைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செக்யூரிட்டிஸ்டெல்லாம் பேசிட்டு அந்த நபரை தன்னோட கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு அவர் வேணுன்ற சாப்பாடை அவருக்கு கொடுத்து அவர் சாப்பிட வச்சு அழகு பார்த்துருக்கிறாரு. இதை அவர் வீடியோவும் ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்த நிறைய பேர் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி, உங்களை மாதிரி ஒரு கடை ஓனரும் சிந்திச்சாங்கன்னா ஒருத்தரும் இப்படியான எண்ணத்தை மாற்றிக்கிட்டாங்கனாலே போதும், மாற்றம்ங்கிறது வந்துடும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.